மகளே கேரளா லாட்ரிக்கான ஒரு கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம 18/2/2026க்கான ஒரு கணிப்பு தான் நண்பர்களே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, அதுக்கு முன்னாடி 17ஆம் தேதிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 985 அடிச்சிருக்கீங்க. ஓகே, அதுக்கு நம்ம என்ன எதிர்பார்த்தோம் நம்பர் கொடுத்தோம்னு பார்த்துட்டு வந்துடலாம். 985க்கு நம்ம எதிர்பார்த்த கொடுத்த நம்பர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 போர்டுக்கு சிங்கிள் நம்பரில் 4ஆம் நம்பர் கொடுத்தோம். எதிர்பார்த்ததும் அன்றைக்கி 4 நம்பர் டோட்டலாக மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் ஒரு அருமையான ரூட்டு தான் நம்ம கொடுத்துருந்தோம். அடுத்தபடி நம்ம 7 அல்லது 5லேருந்து ஒரு நம்பர் வர மாதிரியும் சொல்லியிருந்தோம். அதில் 5ஆம் நம்பர் கொஞ்சம் மார்க் பண்ணி கொடுத்துருப்போம். 5ஆம் நம்பர் வர மாதிரி. அதே மாதிரி இன்றைக்கி சி போர்டில் ஒரு 5ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஆனால் நம்ம 4ஆம் நம்பர் எதிர்பார்த்த நம்பர் வந்துருந்துச்சுன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான வெற்றியாக இருந்தோம். இன்றைக்கி எப்படி 9ஆம் நம்பர் பவரில் போயிடுச்சு. ஓகே, நம்மளுடைய இன்றைக்கான ஒரு அருமையான ஒரு கணிப்பு நம்ம எடுத்து வந்துருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்லுவாங்க தெரிய வரும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நீங்கள் கேரளா அண்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா 84 288 011 89 இந்த நம்பர் புக்கிங் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் கேஎல் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணி நான் புக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. அதில் ரேட் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே மேலே நம்ம பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதிக்கு ஒரு கணிவு பார்த்தலாம். மினிக்கு ஓரளவுக்கு நல்ல ரூட்டு தான் எடுத்து வந்திருக்கேன். உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் பயன்படுத்தி கொள்ளுங்க. ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 4 டேஸில் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் 462 இந்த 462 வச்சு நம்ம சி போர்டுக்கான ஒரு நம்பர் மட்டும் நம்ம எடுத்துகிறோம். ஓகேவா? சி போர்டுக்கான ஒரு கணிப்பு பார்க்கலாம். 462 போட்டுக்கிறோம். இதில் நம்ம எஸ்ஐன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் 541 போட்டுக்கிறோம். இதில் புள்ளிக்கு முதற்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 0 அப்படி இல்லாட்டி 6ன்னு கிடச்சிருக்கு. 0 அப்படி இல்லாட்டி 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த சி போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 462 வச்சு நமக்கு 0 அல்லது 6 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 0 நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் 0 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 330 வச்சு நம்ம அடுத்த நாள் சி போர்டு என்ன பார்த்தலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 330 ரூட் ஆப்ஷன் 587 போட்டுட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 3 அப்படி இல்லாட்டி 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் சி போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? நம்ம ரூட் ஆப்ஷன் போட்டு நம்ம எஸ்ஐன் ஆப்ஷன் போட்டு அடிக்கல. 330 எஸ்ஐன் ஆப்ஷன் 541 போடல. நமக்கு 7 அல்லது 5. ஓகேவா? 7 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் சி போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ். ஓகேவா? 330 வச்சுட்டிங்க நமக்கு 7 அல்லது 5 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 307. இந்த 307 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 307 எஸ்ஐன் ஆப்ஷன் 541 போட்டு அடிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 3 அப்படி இல்லாட்டி 5ன்னு கிடச்சிருக்கு. 3 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் சி போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ். ஓகேவா? 307 வச்சு அடிக்கலாம். நமக்கு 3 5ன்னு கிடச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 985 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன பார்த்தலாம். ஓகேவா? 985 எஸ்ஐன் ஆப்ஷன் 541 போட்டியில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்பர்னு பார்த்தீங்கன்னா 1 அப்படி இல்லாட்டி 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான சி போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ். ஓகேவா? 985 வச்சு அடிக்கல. நமக்கு 1 அல்லது 9ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. இது சி போர்டுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 டேஸ் எடுத்துணும். 462 வச்சு நமக்கு ஒரு 0 பாஸ் ஆயிருந்துச்சு. 330 வச்சு நமக்கு 7. அடுத்தபடி 307 வச்சு நம்ம ஒரு 5ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. நாளை பார்த்தீங்கன்னா 1 அல்லது 9ஆம் நம்பர் சி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம். கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். வந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 9ஆம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. நம்மளே வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி நமது சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா மாற்றி தான் எடுத்து வரோம். ஏன்னா இன்றைக்கி மிஸ் ஆனால அதனால் நம்ம கணிப்பில் வந்துச்சுன்னா லிமிட்டாக ப்ளே பண்ணி பாருங்கள். இதை கன்ஃபார்ம் நம்பராக கண்டிப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகேவா? ஓகே மேலே அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஆல்போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 டேஸ் ரிசல்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்ம 5 டேஸ் ரிசல்ட் தான் மேக்ஸிமம் பாஸ் ஆகும். அதனால் நம்ம 5 டேஸ் ரிசல்ட் எடுக்கிறோம். இல்லை 665 வச்சு நம்ம எடுக்கலாம். ஓகேவா? 665 வச்சு நம்ம என்ன பார்க்கலாம். 665 போட்டுக்கிறோம். இதில் ரூட் ஆப்ஷன் நம்ம 2 டைம்ஸ் போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 281 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதற்கூடிய 2 நம்பர் நோட் பண்ணிக்கணும். இதில் கிடைச்ச நம்பர் 6 அல்லது 9ன்னு கிடச்சிருக்கு. 6 அல்லது 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 665
465 வச்ச டிகிரி நமக்கு 6-9ன்னு கிடச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 462. இந்த 462 வச்சு நம்ம அடுத்த நாள் ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். பாதி நம்ம வந்து 462 ரூட் ஆப்ஷன் 281 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர் 5 அப்படி இல்லாட்டி 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ். ஓகேவா, 462 வச்சடி நமக்கு 5-3 கிடச்சிருக்கு. இல்லை 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்ட் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 330. இந்த 330 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வந்து பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 330 ரூட் ஆப்ஷன் 281 போட்டு அடிக்கிறோம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய நம்பர் 1-0 கிடச்சிருக்கு. 1 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 330 வச்சு அடி நமக்கு 1-0 கிடச்சிருக்கு. இதில் வந்து 0 நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 307. இந்த 307 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வந்து பார்த்தலாம். அதில் 307 ரூட் ஆப்ஷன் 281 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 9 இல்லாட்டி 4ன்னு கிடச்சிருக்கு. 9 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 307 வச்சுட்டு நமக்கு 9-4ன்னு கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 985 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகும்னு பார்த்தலாம். நம்ம 985 ரூட் ஆப்ஷன் 281 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர் 8 அல்லது 5. ஓகேவா, 8 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம 985 வச்சு நமக்கு 8 அல்லது 5லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம அது ஒரு 5 டேஸ் ரிசல்ட் எடுத்தோம். 465 நமக்கு 5, அடுத்து நமக்கு 3, அடுத்து நமக்கு 0, அடுத்து நமக்கு வந்து 9. ஓகேவா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு 8 அல்லது 5ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம். உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க நம்மளே. ஓகேவா, மேக்ஸிமம் ஏ போர்டு பி போர்டுக்கு தான் வந்தால் வரும், நம்ம இப்படி இல்லாட்டி வராது. ஓகேவா, சி போர்டுக்கு வந்துச்சாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, நம்ம இன்றைக்கி எதிர்பார்த்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்த நம்பர் சி போர்டுக்கு 1 அல்லது 9 வர மாதிரியும், ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு 8 அல்லது 5 வர மாதிரியும் கொடுத்துருக்கோம். உங்கள் கணிப்பில் அந்த நம்பர் சொத்து வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளே. இல்லாட்டி கசியாக மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க. சி போர்டுக்கு 9 நம்பர் வந்தால் வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம். ஓகேவா, வந்துச்சுன்னா லிமிட்டாக ப்ளே பண்ணிங்க. ஓகேவா, கன்ஃபார்ம் நம்பராக கண்டிப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகேவா, பாதி நம்ம வந்து சி போர்டுக்கு 1-9 வச்சு நம்ம வந்து எடுத்து கொடுத்துருக்கோம். இதில் 81, 51, 89, 59ன்ட்டு நம்ம 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் வந்து 2 காலத்தையும் நான் வந்து எழுதியிருக்கேன். உங்கள் கணிப்பில் 2 காலம் வந்துச்சுன்னா 21 அல்லது 29 வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம். உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளே. அப்படி இல்லாட்டி நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஓகே, இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்த்தலாம். ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 985க்கு இன்றைக்கி யார் வினிங் கொடுத்தான்னு பார்த்துட்டு வந்துடுவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மணி அவர் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சூப்பரான நியூஸும் கொடுத்துருக்காப்புல. டெய்லியும் பி போர்டில் கொடுத்தோம்னாப்புல இன்றைக்கி வந்து சி போர்டில் 5-0 கொடுத்துருக்காப்புல. இதில் வந்து சி போர்டு பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பர் சூப்பரான நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. ஆல் போர்டில் 7-8-1-4 கொடுத்துருக்காப்புல. அதில் 8ஆம் நம்பர் சூப்பரான நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்து முருகேஷ்குமார் அவர் பார்த்திங்கன்னா பி போர்டு 5-9 கொடுத்துருக்காப்புல. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காப்புல. ஆனால் 2 நம்பருமே கேமில் வந்துருச்சு. ஆனால் வந்து போர்டு மாறிடுச்சு. அடுத்து ஷார்ட் சாங் அவர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 9-4 கொடுத்துருக்காப்புல. வந்து 9ஆம் நம்பர் வந்து ஒரு சூப்பரான நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. சௌமியா அவங்க பற்றி அவங்க 9 கொடுத்துருக்காங்க. ஆனால் 90 இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்கீங்க. 95 போட்டோம்னா ஒரு சூப்பரான நியூஸாக வந்திருக்கும். அடுத்தபடி விஎன் மேட் அவர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 9-5 கொடுத்துருக்காப்புல. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான 2 நம்பருமே ஒரு சூப்பரான நம்பர். ஏ போர்ட்லேயும் சூப்பரான 5 பார்த்திங்கன்னா ஏ போர்டும் கொடுத்துருக்காப்புல, சி போர்டும் கொடுத்துருக்காப்புல. ஆனால் பி போர்டு மட்டும் ஒரு 8 போடாமல் இன்றைக்கி ஒரு ஃபுல் வினிங்காக இருந்திருக்கும். பார்த்திங்கன்னா 955, 975 கொடுத்துட்டாப்புல. ஒரே ஒரு நம்பர் தான் இன்றைக்கி ஃபுல் வினிங்காக எடுத்துருக்காங்க. ஒரு அருமையான ஒரு கணிப்பு தான். ஆல் போர்டும் சூப்பரான வினிங் கொடுத்துருக்காப்புல. அடுத்த ஒரு பசுமை பரிசு அவர் பார்த்திங்கன்னா 925ன்னு கொடுத்துருக்காப்புல. அதில் வந்து ஒரு 8 போட்டு வந்தப்போனா இன்றைக்கி ஃபுல் வினிங்காக இருந்திருக்கும். பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சூப்பராக கணிப்படுத்திருக்கீங்க. அடுத்து சுரேஷ் அவர் பார்த்திங்கன்னா ஏ போர்டுக்கு 9 ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்காப்புல. ஒரு சூப்பரான கணிப்பு கொடுத்துருக்காப்புல. அடுத்து அக்கியம் அவங்க பார்த்திங்கன்னா ஆல் போர்டு 9-8-0 கொடுத்துருக்காப்புல. 9ஆம் நம்பர் ஒரு சூப்பரான வினிங் வந்து கொடுத்துருக்காப்புல. அசோக் குமார் அவர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 7-5-4-6 கொடுத்துருக்காப்புல. இதில் 5ஆம் நம்பர் ஒரு சூப்பரான வினிங் கொடுத்துருக்காப்புல. அடுத்து உதயகுமார் அவர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 6-8-2 கொடுத்துருக்காப்புல. 8ஆம் நம்பர் சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. அடுத்து அர்ஜுன் அவர் பார்த்திங்கன்னா 6-5-2 பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 நம்பர் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா 3 நம்பர் கொடுத்தாங்க கொஞ்சம் மேட்ச் பண்ணி விளையாட மாட்டாங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா எம்கேபிஎம் அவர் பார்த்திங்கன்னா ஏ போர்டுக்கு 5-6 கொடுத்துருக்காப்புல. நான் சி போர்டுக்கு 5 நம்பர் போயிருக்கேன்.
ஓகே மேலே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர்த்துக்கு நம்ம தான் 4 கொடுத்தோம் பார்த்தா நிறைய பேர்த்துக்கு 4 தான் வந்திருக்கீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 நமக்கு நல்லா ரூட்டு கிடச்சி நேற்றுக்கு. ஆனால் இன்றைக்கி வந்தது 9 நம்பராக போயிடுச்சு. இல்லைன்னா ஒரு சூப்பராக நியூஸ் வந்திருக்கேன். ஓகே மேலே நம்ம வீடியோ பிடிச்சது மறக்காமல் லைக்கப் பண்ணிக்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா லிமிட்டாக ப்ளே பண்ணிங்க. ஓகே, கமெண்ட்டை பார்த்து ப்ளே பண்ணிங்க. யார் கொஞ்சம் நல்லா பண்ணாங்கன்னா கொஞ்சம் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. முடிஞ்ச அளவுக்கு லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா? புதுசாக பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தெரிஞ்சுங்க. மீண்டும் மணிக்கான ஒரு கணிப்பு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகேவா?